ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கோகோனட் பர்ஃபி ரெசிபி. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு துருவின தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ கோகோனட்டில் இருக்கிற தன்மையில் மற்றி ட்ரை ஆகி வரப்போக்கில் இது கூட சுகர் சேர்த்துக்கொள்ளணும். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். சுகர் மெல்ட் ஆகி வரப்போக்கில் இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கொள்ளணும். வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பவுடர் இல்லைண்டா ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கொள்ளலாம். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுக்கிற நட்ஸையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பேன்லேருந்து திரண்டு வர ஸ்டேஜில் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர் தடவின ஒரு ட்ரேக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளணும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. நல்லா கூலாவின போகிறோம் இதை பீசஸ் போட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான கோகோனட் பர்ஃபி ரெசிபி ரெடி. ஸோ இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாம்.